38 யோவான் 7:38. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு நேரத்தில் நாம் இப்படி சிந்திப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வேத வசனங்களிலுடைய ஆழங்களை சிந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு மன தெளிவு வேண்டும். இந்த இரவேளை கர்த்தர் நமக்கு அது தருவாராக. ஒரு சிந்தைகளை இருதயங்களை இந்த சத்திய வசனங்களை நேராக திருப்பினா கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவார். யோவானின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களில் ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதியை குறித்து நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் இடத்திலிருந்து அனுப்பப்படுகிற தூது ஜீவ நதி. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நதியின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி சிலர் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கலாம், அபிஷேகத்தை பற்றி தவறான புரிதல் இருக்கலாம், அபிஷேகம்னா என்னன்ற கேள்வி இருக்கலாம், அபிஷேகத்தினால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்ற காரியங்களை சிந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த வசனங்கள் அதை நமக்கு உணர்த்துகிறதாய், இந்த வசனங்கள் அதிலிருந்து நாம் பெறுகிற பலன்களை குறித்து சொல்கிறதாய் காணப்படுகிறது. இந்த 38ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் ஜீவ நதி, ஜீவ ஊற்றுகின்ற நதி புறப்படும். இன்றைக்கி அபிஷேகத்தை குறித்து தவறான புரிதல்கள் பல சபைகள் இருக்கிறது. ஆனால் இங்கே அபிஷேகம் எங்கே இருந்து புறப்படுகிறது என்று கேட்டால், சிலர் நினச்சிருக்கிறாங்க வாயிலிருந்து புறப்படுது, சில ஏதோ சிந்தையில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க, சிலர் நினச்சிக்கிறாங்க ஏதோ அவங்க வளர்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளம், அவர்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதை குறித்து அவர்கள் கேட்டபோது, ஆண்டவரிடத்தில் கேட்டபோது அவர் சொல்கிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஏனென்றால் பரிசுத்த ஆவி இன்னும் அவர்களுக்கு அருளப்படவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் இங்கே அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க, அபிஷேகத்தை பற்றி சரியாமல் புரியாமலாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஜீவ ஊற்றின் நதி உங்கள் இருதயங்களை புறப்படணும். ஏன் இந்த இருதயங்களில் தான் எல்லாமே புறப்படுது. இருதயத்தை நிரம்பினால் வாய் பேசு, இருதய நன்றினால் நிரம்பினா வாயில் அந்நிய பாஷைகள் வரும், தீர்க்க தரிசனங்கள் வரும், கிருபை வெளிப்படும். இன்றைக்கி இந்த நதி உங்கள்கிட்ட இல்லாமல் வறட்சியாக நீங்கள் இருப்பீங்களா, தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிகள் ஆன பிறகு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நதியை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள்லாம் விசுவாசிகளாக மாறியாச்சு, ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய விசுவாசிகள் என்ற பெயர் எடுத்தாச்சு. ஆனால் இன்னும் சிலர் இந்த ஜீவ நதியின் அனுபவத்தை பெறாமல் இருக்கிறோம். இது உள்ளத்திலிருந்து புறப்பட்ட ஜீவ ஊற்று நதி. இந்த ஊற்று வத்தாது, அது அப்படி நிரம்பிக்கிட்டே வரும். நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கிணறில் பாருங்கள், அந்த ஊற்றுகள்லேருந்து வர தண்ணீர் அது எவ்வளோ வறட்சி ஆனாலும் அந்த ஓடை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, அந்த கிணற்றில் தண்ணி குறைய குறைய அது நிரப்பிக்கிட்டே வருது. ஊற்றாகி இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே பொங்கி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அது உங்களை நிரப்பிக்கிட்டே வரும். ஒவ்வொரு நாளும் நிரம்பி நிரம்பி வலிச்சு இருதயம் நிரம்பும் போது கர்த்தர் அந்த இருதயங்களில் இருக்கிற பாவங்கள், இருதயத்தை பலவீனப்படுத்தான உலக கவலைகள் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஆனால் நம்ம இருதயத்தில் தேவையில்லாத பாவங்களை, உலகத்தை, மாம்சிகத்தை, இன்னும் சொல்ல போனால் இருதயத்தில் தான் பயம், வேதனை, கவலை எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறதுனால இருதயம் அபிஷேகத்தில் கட்டவிழ்க்கப்பட முடியவில்லை. ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே தெய்வீக அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுது. பரிசுத்த ஆவி ஆண்டவர் இருதயங்களே ஊற்றுகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரப்பப்படுவது வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வாசிங்க 5:5. பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நாட்களில் அந்த அபிஷேகமானது காற்றை போல வீசினது. இப்படி ஒரு கூடுகையில் 120 பேர் கூடி காத்திருந்த போது அந்த மேல் வீட்டு அறையில் காற்றை போல பரிசுத்த ஆவி வீசப்பட்ட நேரத்தில் அவர்கள் மேல் அக்கினிமயமான நாவு பிரிந்தறங்கி அவர்கள் ஒவ்வொரு மேலும் பிரிந்து இறங்கினது. அவர்கள் வெவ்வேறான பாஷைகளை பேசினார்கள் என்று நாம் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்க கேட்கிறோம். ஒரு காற்றை போல வீசினார், அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் பிரிந்து இறங்கினது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிறதான பரிசுத்த ஆவி. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் ஆன பிறகு அநேகர் இன்னும் அபிஷேகத்தை குறித்து சரியான புரிதல் இல்லை. இந்த நதி உங்கள் வாழ்க்கையில வந்தாக வேண்டும். நீங்கள் பாருங்கள், அவன் வாழ்க்கையில் எதுவுமே சக்ஸஸ் இல்லை, எதுவுமே வறட்சியாக காணப்படுது, வனாந்தரமாக காணப்படுது. அது காரணம் என்னென்னா, இருதயம் அபிஷேகத்தை விட்டு கொடுக்க முடியல. சில பேர் அபிஷேகத்தை நிரம்புங்கன்னு சொன்னால் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, ஏதாவது மைண்டில் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்களே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும், இவன் பாட்டுக்கிட்டு ஏதாவது உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பான்.
அவங்க இருதயத்தில் அபிஷேகம் வராது. இருதயத்தை கர்த்தருக்கு தரணும். ஆவி நிரம்புதல் நேரம் வரும்போது ஆண்டவர் ஏன் இருதயத்தில் அதை ஊற்றும், ஏன் இருதயத்தை அதை நிரப்பும். இந்த நதி ஒரு ஊற்று, ஜீவ ஊற்று நதி ஓடும். அது வந்து நிற்காத நதி. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை பருக கொடுக்கிறேன். இது ஒரு காலம் என்ன அடையாது, பசியும் உண்டாகாது, தாகம் உண்டாகாது. அவள் அது வரைக்கும் அந்த சமாரியா ஸ்திரீ பார்த்துக்கிட்டே வந்தா, நான் எவ்வளவோ தண்ணீரை குடித்தேன், தாகம் தீரலை. ஆனால் இவர் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலம் தாகம் அடையாத, பசி உண்டாகாத ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்று. நாம் அந்த தண்ணீரை பருகிட்டோம்னா அபிஷேகத்தில் குறைவே இருக்காது. நிரம்பி நிரம்பி ஒவ்வொரு நாளும் ஆவியில் பலப்படலாம். ஒரு விசுவாசினுடைய அடையாளம் அபிஷேகம் தான். இங்கே இருக்கிற உங்கள் பேருடைய அடையாளம் என்ன? உங்களுக்கு அந்த நதியின் அபிஷேகம் உண்டா? நீங்கள் அந்த நதியில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறீங்களா? சபைக்குள்ளே வந்து விட்ட பிறகு இது சம்பூர்ணமாக நீங்கள் பெறணும். இந்த ஆவிக்குள்ளே மூழ்கடிக்கப்படணும். ஆவியானவர் உங்களை அப்படி நடத்தணும். நீங்கள் நிறைய சபைகள் அபிஷேகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, இசை வாசிக்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க. ஆனால் அந்த முக்கியமான நேரம் அவன் இருதயம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். நீங்கள் சிலர் தப்பாக நினச்சிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்தாவின் புறாவை போல் இறங்கினார். கரெக்டு தான். ஞானஸ்தானம் பெற்ற நீங்கள் இப்போ பெற்றிருக்கீங்களா? சில பேர் ஞானஸ்தானத்துக்கு முன்பாகவும் கத்த தருகிறார். அது வந்து வித்தியாசமான அனுபவம். சில பேர் ஞானஸ்தானத்துக்கு அப்புறமும் தரார். ஞானஸ்தானம் அப்புறம் இங்கே எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க. சில பேர் என்ன சொல்ல, ஞானஸ்தானம் பெற்றோன்னே அவர் பரிசுத்தாவின் வந்துட்டார். அது தவறான புரிதல். பரிசுத்தாவின் உங்களுக்குள்ளே வந்தால் இருதயம் நிரம்பும். இருதயம் நிரம்பிட்டால் வாய் மூலமாக பேச ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்முடைய வாய்கள் எதோ பேசிக்கிட்டு இருக்குது. பரிசுத்தாவின் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா உங்கள் வாய்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய மகிமையாக இருக்கும். வரங்களில் 2 விதமான வரங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவியினர் பெறும்போது 2 விதமான வரங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வரங்கள் இருக்கிறது. ஒன்று ஞான வரங்கள், இன்னொன்று வல்லமை வரங்கள். ஞான வரங்கள் என்று சொல்வது போதிக்கிற வரம், தீர்க்க தரிசன வரம், வெளிப்படுத்தலை சொல்லுகிற வரம். இப்படி ஞான வரங்கள், ஞானத்தை குறித்து தானே வரம். இன்னொன்று வரங்கள் இருக்குது, அது வல்லமை வரங்கள். அதை வச்சுட்டு பிசாசை துரத்தலாம், வியாதிகளை குணமாக்கலாம், கட்டுகளை அறுக்கலாம். அது ஒரு வரம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்று இருதயம் நிரம்பாததினால் அவர்கள் எந்த வரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியலை. இந்த இரவேளை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஜீவ ஊற்று உள்ள ஒரு நதி நம்முடைய இருதயங்களை ஊற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே வந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு சீசர்கள் போய்கிட்டே இருந்தாங்க. அவர் பேசின உடனே இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கும்போது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். இன்னும் இதுவரையும் அபிஷேகம் பெறாதவங்க உங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச வரும், ஏன் இருதயத்தை அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவர். அதுக்கப்புறம் அதில் பாவம் வராது, மாம்சம் வராது, சத்துரு வரமாட்டான், உலகம் வராது, பலகீனம் வராது, பயம் வராது. ஏன்னா இருதயம் கர்த்தர் ஆளுகை செய்கிற இடமா மாறுது. நீங்களே தேவன் தங்கும் ஆலயம், உங்கள் இருதயம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. இந்த இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணணும்னா அது அபிஷேகத்தை நிரப்பணும், ஒவ்வொரு நாள் ஃபில் பண்ணணும். இந்த இங்க் பென் பாருங்கள், இப்போ பால் பாயிண்ட் பென் வந்துருச்சு, ரீஃபில் அப்படியே தூக்கி போட்டுரும். அப்போ இங்க் பென் வர்ற காலத்தில் அந்த இங்க் பெனில் தான் எழுதுவாங்க. இப்போ கூட அந்த பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அது எழுதிட்டாங்கன்னா அது காலி ஆச்சுன்னா அடுத்து ஃபில் பண்ணுவான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இங்க் பென்லாம் இல்லை, பால் பாயிண்ட் தான். அபிஷேகத்துக்கு வந்து நிரப்புறோம், அப்படி தூக்கி போட்டுற வேண்டியதான். அடுத்த வாரம் வந்தால் தான் அந்த அபிஷேகத்தை நம்ம பெண்ணையே பார்க்குறோம், புது பெண்ணை தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை வந்து ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடுகளில், நீங்கள் இருக்கிற இடங்களில் ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளேருந்து நிரப்பிக்கிட்டே வரணும். அது ஒரு அபிஷேக நதி. மார்க் 16ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளால் அடக்கிற அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, நவமான பாஷைகளை பேச. அபிஷேகம் வந்து இருதயத்தில் நதி நிரம்பிட்டா, இந்த ஊற்றுன்ற நதி உங்கள் இருதயங்களை புறப்பட்டா நீங்கள் நவமான பாஷைகள், அந்நிய பாஷைகளை பேசுவீங்க. வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும், நவமான பாஷைகள் பேசுவாங்க. இருதயம் நிரம்பிருச்சுன்னா நாக்கு தானாக அந்நிய பாஷை பேசும். நீங்கள் நிறைய பேர் பெற முடியலை. அபிஷேகத்தினுடைய முதல் படி அந்நிய பாஷை அடையாளம் தான். சில பேர் என்ன நினச்சிருக்கிறாங்க, அதுவும் ஒரு வரம், அதனால் அது வந்து பெறலாம், பரவாயில்ல, மற்ற வரங்களை பெறலாம். இல்லை, எல்லா வரத்துக்கும் முதன்மையான வரம் அந்நிய பாஷை வரம் தான். இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 120 பேர் மேலே ஒரே அந்நிய பாஷை வரங்கள் முதலாவது கொடுக்கப்பட்டது. ஆவியானவர் இருக்கிறார் என்றதுக்கு அடையாளம், அதை நாம் கேட்கலாம், அதை நாம் பேசலாம், அதை நாம் உணரலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அதை அவர்கள் கேட்கவும் அதை பேசவும் அவர்கள் கண்டார்கள். நீங்கள் ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார்னா அதை நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 33ஆம் வசனத்தில், பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். அபிஷேகம் வந்து கேட்கலாம், பேசலாம், உணரலாம். அப்படி ஒரு தன்மை இருக்குது அபிஷேகத்துக்கு. சிலர் நினச்சிருக்கிறீங்க அபிஷேகம் என்பது ஏதோ தீர்க்க தரிசனம் பெற்றா வரும், அது அபிஷேகம். அபிஷேகத்தினுடைய முதல் ஸ்டேஜ் கிளாஸ் எதுன்னா அந்நிய பாஷை அடையாளம்.
அந்நிய பாஷை இல்லாமல் தீர்க்க தரிசனம் இல்லை. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் அதை பெறாமல் இருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் அந்த ஜீவ நதியை பெற்றுக்கொண்டா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது. இந்த அபிஷேகத்தை நீங்கள் கேட்கலாம், பேசலாம், உணரலாம். இன்னைக்கு நிறைய பேர் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஏன்னா நினச்சிருக்கிறேன் மனசுக்குள்ளேயே ஆவியான் இருக்கிறாரு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அது மற்ற ஜனங்கள் கேட்கலாம். உங்களுக்குள்ள ஆவியான இருக்கிறது, நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை வச்சு, தீர்க்க தரிசனத்தை வச்சு, நீங்கள் சொல்கிற வெளிப்படுத்தலை வச்சு ஜனங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்கள் மேல் ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் பேசுகிற அந்த அந்நிய பாஷைகளை வரங்களை வச்சு புரிந்து கொள்ள முடியும். 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் திட்டமாக சொல்லப்பட்டுகிறது. இப்போது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தறினார். அபிஷேகம் வந்துட்டா மற்றவங்க அதை காணலாம், கேட்கலாம், புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு ஆவியானவர் அவங்க மேல் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் அப்படியே எந்த அனுபவத்தை பெற்றுக்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளை ஜீவ நதி உங்களிடத்தில் வரட்டும். இந்த ஜீவ நதி வரும்போது என்ன செய்கிறது? தேவனுடைய ஆலயத்தில் இந்த நதி புறப்பட்டு வருகிறது. 36ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது இந்த நதி பேரின்ப நதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனை ஒரு பேர் இன்பத்துக்கு கொண்டு போகுது. அவனுக்குள்ள இருக்கிற கவலை, பாரம், துக்கம். ஏன்னா இந்த இருதயத்தை இந்த ஜீவ நதி நிரப்பும் போது ஒரு பெரிய பேரின்பம் அவன் இருதயங்கள் காணப்படுகிறது. 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதான ஜீவ ஊற்று இங்கே சொல்லப்படும். உம்முடைய ஆலயத்தில் உள்ளதான சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காணும். அபிஷேகம் வந்துட்டா இந்த நதி வரும்போது ஒரு பேரின்ப நதி. இதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது பேரின்ப நதி. ஆங்கிலத்தில் பிளஷர் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இன்பத்துக்காக எதையோ தேடி அலையிறான் மனுஷன். பாவத்தை, உலகத்தை, சிற்றின்பத்தை, சினிமா, மோகம், இச்சை எதையோ செய்கிறான். ஆனால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், அவருடைய இன்பம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற இந்த ஜீவ தண்ணீர் வரும்போது நல்லா கண்ணை மூடி நீங்கள் ஆவில் நிரம்பி பாருங்கள், கர்த்தருடைய ஆவியை விட்டு கொடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற இன்பத்துக்கு இந்த உலகத்தில் எந்த ஸ்டேஜ் வந்தாலும் அந்த இன்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு கவலை வந்தால் முழங்கால போட்டு பரிசுத்த ஆவிகளை நிரம்பி பாருங்கள். ஆவியானோட கூப்பிடுங்க, ஆவியான இருதயத்தை நிரப்பும். என்னால் முடியலை, நீர் என்னை பலப்படுத்தும். உம்முடைய ஆலயத்தில் உள்ள பேரின்ப நதி ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவன் தாகத்தை தீர்க்குது. அவன் எவ்வளோ தவிப்போடு வந்தாலும், எவ்வளோ பலகீனத்தோடு வந்தாலும், எவ்வளோ சோர்வோடு வந்தாலும், எவ்வளோ கவலையோடு வந்தாலும் இந்த நதி வரும்போது அவர்களை திருப்தியாக்குறது. இன்றைக்கி நம்மளை எதுவுமே திருப்திப்படுத்த முடியல. பணம் திருப்திப்படுத்த முடியல, பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்மளை திருப்திப்படுத்த முடியல. ஆனால் அபிஷேகம் வந்தால் ஒரு முழுமையான ஒரு சமாதானம் வரும். பரவாயில்ல, ஆவியானவர் எங்கிட்ட இருக்கிறாரு, ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், அவங்கள் தாகம் தீர்க்கப்படுகிறது. அதுதான் சொன்னார் அந்த சமாரிய ஸ்திரிக்கு, நான் கொடுக்க தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாக. இந்த அபிஷேகம் ஒரு ஜீவ ஊற்று. ஒரு தடவை நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்று நிரம்பிட்டீங்கன்னா தினந்தோறும் இதை நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்கள் இருதயத்தில் ஆவியான ஒரு அபிஷேகம் வரும்போது அங்கே தாகத்திற்கோ அங்கே தேவைக்கோ குறைவுக்கோ இடம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதி நாம் பெற்றிருக்கிறோமா? பெறாமல் இருந்தால் இந்த இரவேளை கேட்டு பெற்றுக்கொண்டு நிரப்பிக்கொள்வோமாக. இந்த ஜீவ நதி வரும்போது ஒரு மனிதனுடைய தாகத்தை தீர்க்கிறது, அவனுக்கு இன்பத்தை, பேரின்பத்தை கொடுக்கிறது. இன்பம் இல்லை, பேரின்பம். இன்பத்தை விட பெருசு. நாம் எதுக்கும் நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம். இது சந்தோஷப்படுத்தும், அது சந்தோஷப்படுத்தும். ஆனால் தேவ சந்தோஷம் என்பது ஒரு மனிதனை அது நிரப்புகிறது. அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணும். 3 அனுபவங்கள் இங்கே சொல்லப்பட்டுகிறது. ஒரு அபிஷேகம், ஒரு ஜீவ நதி ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது இந்த இருதயம் முதலாவது பேரின்பம் அடைகிறது, 2வது அவன் தாகம் தீர்க்கப்படுகிறது, 3வது அவனுக்கு வெளிச்சம் காட்டப்படுகிறது. ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்துருக்கலாம், ஒரு காலத்தில் வெளிச்சம் தெரியாமல் இருக்கலாம், சத்ரு உங்களை இருளில் உட்கார வைத்திருக்கலாம். சில நேரத்தில் பாருங்கள், வீடுகள் அப்படி இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கும், வழி தெரியல, திக்கு தெரியல, திசை தெரியலன்னு இருக்கும். ஆனால் அபிஷேகம் நிரம்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அடிக்கடிக்கு சொல்கிறான் வசனம், 7ஆம் அதிகாரம் நினைக்கிறாங்க, சொல்லப்படுது, சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும். அபிஷேகம் வந்துட்டா உங்கள் வீடு நிரம்பிடும். எவ்வளோ இருள் வரட்டுங்க, எவ்வளோ பிசாசு வரட்டும், செய்வினை வரட்டும், மாந்திரிகம் வரட்டும், எந்த வல்லமைனா வரட்டும், பிசாசினுடைய பேர் இருள், இருளின் அதிகாரம். நீங்கள் நிறைய குடும்பங்கள் இருள் பிடிச்சிருக்கு தான் நினைக்கிறீங்க. பிசாசு போராடுது, பேய் போராடுது, எங்களால் முடியலை, எப்படி வீடு நிரம்ப இருளில் அடைஞ்சிருக்குது. நான் சொல்லுவேன், அபிஷேகம் ஒரு பேரின்ப நதி உங்கள் வீட்டுக்கு வரும்போது வெளிச்சத்திலே நீங்கள் வெளிச்சம் காணலாம், உங்களுக்கு வழி உண்டாகும். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார், அவங்களுக்கு வழி தெரியல.
வாசிக்கிறோம்ல, இருள் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அந்த காலத்தில் மரணம் இருக்கிற இருள் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு நாமம் அருணோதயம். அபிஷேகத்தை நிரம்பிட்டீங்கன்னா ஒரு வெளிச்சம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில். இது வரைக்கும் வெளிச்சத்தை தெரியாமல் திக்கு இல்லாமல் நீ வந்திருக்கலாம். இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது உன் வாழ்க்கையில் எதை செய்யணும், எந்த காரியத்தை முடிவெடுக்கணும் தெரியாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வழியை வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் அருணோதயம். லூக்காவின் புஸ்தகம் 1:79 சொல்லப்பட்டு அவருடைய நாமம் அருணோதயம், விடியற்காலத்தின் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் தரிசனம் உண்டாகும், வெளிப்படுத்தல் உண்டாகும், சொப்பனங்கள் உண்டாகும், வழி உண்டாகும். வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் உனக்கு வழியை உண்டு பண்ணுவார். இந்த இரவேல அந்த ஜீவ நதி என் இருதயத்துக்கு வரட்டும் என்று நாம் ஒப்பு கொடுப்போமாக. இரண்டாவது, இந்த ஜீவ நதி வரும்போது என்ன நடக்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகத்தை பார்க்கும்போது 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அபிஷேகம் வந்துருச்சுன்னா பாருங்க, ஒரு சந்தோஷம் வந்துடும். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வந்து உட்காந்தா கூட இது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆவின் கனியில் ஒரு கனி சந்தோஷம். அபிஷேகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தானாக சந்தோஷப்படுத்தும். அதுக்கு தான் சொல்கிறேன், இருதயத்தை நல்ல விசுவாசத்தோடு அப்படி நல்ல நிரம்புங்க. கவலை வரும்போது, கண்ணீர் வரும்போது, பலகீனம் வரும்போது ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். தாவீதுக்கு வந்த நெருக்கங்களை ஒவ்வொரு முறை அவன் அபிஷேகம் தான் அவனை பலப்படுத்தினது. எல்லாமே சூறையாடப்பட்டது அமலேக்கியனால. அவன் தேவ சமத்தில் ஏபத்தின் இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருதயத்தை தேவனுக்குள்ள திடப்படுத்தினான். அழுகிறது கூட அவனுக்கு பலன் இல்லையா. ஏன்னா அழுது 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 பலன் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே அழ முடியாது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆனால் தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தின போது அவன் சகலத்தையும் மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். சகலத்தை திருப்பி கொள்ளுகிற ஒரு வல்லமை, அதிகாரம் இந்த அபிஷேகத்துக்கு உண்டு. இன்னைக்கு எத்தனையோ காரியத்தில் கவலை, பலகீனம், போராட்டம், சாபம் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாம். இந்த கவலையை மாற்றுகிற ஒரு வல்லமை இந்த நதிக்கு உண்டு. இந்த நதியின் பேர் சந்தோஷிப்பிக்கும் நதி. இது பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது ஒரு நதி உண்டு. அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பு. தேவனுடைய நகரம் என்பது சபையை காண்பிக்கிறது. சபை தான் தேவனுடைய நகரம். இங்கே இருக்கிற நீங்களும் நானும் தான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய நகரமாக இருக்கிறோம், கர்த்தருடைய வீட்டாராக இருக்கிறோம். இதை கர்த்தர் அபிஷேகித்த நதியை நிரப்பும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். இது தெய்வீக சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சில நேரத்தில் ஊழியத்தில் நெருக்கடி வரும்போது, போராட்டம் வரும்போது இங்கே தான் பலிபீடத்தில் உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அழுது அழுது கொஞ்ச நேரம் அழுவோம், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் விண்ணப்பிப்போம். ஆனால் கடைசியாக கொஞ்ச நேரம் ஆவில் நிரம்பும் போது அந்த சோர்வு, அந்த பலவீனம், அந்த கவலை, அந்த தேவை பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆவியா நம்மோடு கூட இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னேறி செல்லு, அந்த பலன் நமக்கு தந்துடுவார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆனால் முடியல, அதை விட்டு வெளியே வர முடியல, கவலை விட்டு வெளியே வர முடியல. ஆனால் வசனம் சொல்லியிருக்கிறது, ஒரு நதி விட்டு அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால், உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண இடம் கொடுத்தா அடுத்து நடக்கிறது சந்தோஷிப்பிக்கும் நதி. அதனால தான் நான் படித்தேன், யோவான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு, உங்கள் இருதயங்கள், விசுவாசிக்கணும் இருதயங்கள் ஜீவ ஊற்று நதிகள் ஓடும். நாம் இடம் கொடுத்தோம்னா உன்னதமானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இன்றைக்கி நிறைய பேர் இருதயத்தை இடமே கொடுக்கல. இருதயத்தை யாருக்கும் இடம் கொடுத்துருக்குறோம். அதனால தான் இருதயத்தில் பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், எல்லாத்தையும் பிரச்சனைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் கவலையாக இருக்கிறேன், கண்ணீராக இருக்கிறேன்னு சொன்னால் ப்ராப்ளம் ஆண்டவர் பேரில் இல்லைங்க. இருதயத்தை நாம் இன்னும் கர்த்தருக்கு தரல. உன்னதமானவர் வாசம் உள்ள நகரமாக நம்முடைய இருதயத்தை மாற்றினால் சந்தோஷிப்பிக்கும் நதி அவர்களை ஆளுகை செய்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். சரீரத்தினுடைய மைய பகுதி எதுனா இருதயம் தான். இந்த இருதயத்தில் அவர் வாசம் பண்ண இந்த ஜீவ நதி, சந்தோஷிப்பிக்கும் நதி வரும்போது அது அசையாது. அதிகாலமே தேவன் அதுக்கு சகாயம் பண்ணு. இன்னைக்கு எத்தனையோ காரியம் நம்ம அசைய பண்ணுது இருதயத்தை. கவலை, என்னத்தை செய்கிறது, என்ன பண்ணுவோம், நமக்குள்ள ஒரு பெரிய அசைவு இருக்குது. ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொன்ன, அவர் என் நடுவில் இருக்கிறார். சரீரத்தினுடைய பகுதி ஹார்ட் தான். இந்த ஹார்ட்டை அவர் கொடுத்துட்டா, அவர் ஆசம் பண்ண இடம் கொடுத்துட்டா, இந்த சந்தோஷிப்பிக்கும் நதி அவங்க இருதயத்தை திருப்தி பண்ணுகிறது, சந்தோஷப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது அபிஷேக நதி வரும்போது ஒரு மனிதன் சந்தோஷிப்பிக்கப்படுகிறான், அவன் அசைய மாட்டான். கர்த்தர் அவனுக்கு அதிகாலமே சகாயம் பண்ணுகிறார். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் காலை வேலை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ தெரியல, ஆனால் அபிஷேகம் வந்துட்டா உங்களுக்குள்ள ஒரு சமாதானமான சந்தோஷம் உண்டாகும். 3வது வாசிக்கும் போது சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 65:9, இந்த நதியின் பெயர் தேவனுடைய நதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த தேவ நதி இருதயங்களை ஊற்றப்பட்டால், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர்,
தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இன்னைக்கு நம்முடைய வேலைகளில், குடும்பங்களில் சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, கைட்டு செய்கிற எல்லாமே வறட்சியாய் காணப்படுகிறது. ஒரு மேன்மை இல்லை, எதை தொட்டாலும் போராட்டங்கள் காணப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை அவர் செழிப்பாக்குகிறார். பூமி என்பது நம்மை காண்பிக்கிறது. இன்னைக்கு அநேகர் வனாந்தரத்தை போல அல்லது பாலைவனத்தை போல பாழாக்கப்பட்ட நிலத்தை போல வந்திருக்கலாம். இந்த அபிஷேகத்தை நீங்க நிரப்ப இடம் கொடுத்தா அதை விசாரித்து அதை நீர்ப்பாய்ச்சுகிறார். இன்னைக்கு உங்களை விசாரிக்க ஆள் இல்லைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பலருடைய கேள்வி என்ன? எனக்கு விசாரிக்க ஆள் இல்லை. நான் ஒரு விசாரிப்பற்ற சியோன். அபிஷேகம் உங்களை விசாரிக்கிறது. கர்த்தருடைய நதி உங்களை விசாரிக்கிறது. அவரை உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்களை கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. இந்த சமூகத்துல வந்த பிறகு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நதி உங்களை திருப்திப்படுத்தும். இந்த நிறைவானது வரும்போது உனக்குள்ள இருக்கிற குறைவான பலவீனங்கள், கவலைகள் எல்லாம் ஒழிந்து போகும். இங்க சொல்லப்பட்ட இந்த நதி வரும்போது அதை செழிப்பாக்குறது, அதில் தானியம் விளைவிக்கப்படுகிறது. நீங்க பாருங்க, அந்த தானியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு, தண்ணி நிறைந்த தேவ நதியினாலே. இப்போ நீங்க பாருங்க, இந்த ட்ரிப்ஸு போடுறாங்க பைப் லைன்ல. அப்போ தண்ணி கிடைக்கல, அதனால ட்ரிப்ஸு பைப் போடுறாங்க. பிளாக் கலர்ல சின்ன ஒரு பைப்பை போட்டு அந்த செடிகளுக்கு அந்த சின்ன சின்னதாக ட்ரிப்ஸில் தண்ணி விட்டு செடிகளை வளர்க்குறாங்க. அவனுக்கு தண்ணி பத்தலை, தண்ணி கிடைக்கல. ஆனால் இங்கே தேவன் செடிகளுக்கு கொடுக்கறது அல்லது தானியங்களுக்கு கொடுப்பது ஏதோ ட்ரிப்ஸு போல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அபிஷேகம் இல்லை, கொஞ்சம் அபிஷேகம், கொஞ்சம் கிருபை, அப்படி இல்லை. தேவன் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே ஒரு நிறைவான அபிஷேகம், நிறைவான வல்லமை. நீங்கள் நிறைய பேர் நிறைவை பெற முடியல, சும்மா அப்படி கொஞ்சம் ஏபிசிடி மாதிரி அபிஷேகத்தை பெற்றுட்டு அப்படி போய்கிட்டு இருக்கோம். நிறைவான ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது நிரப்பும் போது தானியங்கள் விளைவிக்கப்படும், பூமி செழிப்பாக்கப்படும், ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இன்னைக்கு எத்தனையோ பயிர் நிலங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? தண்ணீர் இல்லை, வறட்சி. சில பேர் சொல்கிறாங்க, நல்லா ஒரு காலத்தில் பயிர் பண்ணோம், தண்ணி இருந்துச்சு, இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லை, ஒன்றும் செய்ய முடியல. அது காரணம் என்ன? தண்ணீர் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கி உலக பிரகாரமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வரோம். ஆனால் எத்தனையோ வறட்சியில் காணப்பட்டுக்கிறது. குடும்பத்தில் செழிப்பு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை இல்லை, ஒரு மேன்மை இல்லை. நாம் சொல்லிக்கிட்டே வரோம், ஆண்டவரே என்னைக்கு என்னை செழிப்பாக்குவீர், என்னைக்கு நான் வளருவேன், என்னைக்கு நான் கனி கொடுப்பேன், என் வாழ்க்கை இப்படியே தரித்திரத்தில் சாபத்தில் மரித்து போகுமா? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஆண்டு சொல்ல, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே நீங்கள் நிரப்பணும். ஆண்டவருடைய சமுதிரம் சொல்ல, தண்ணீர் நிறைந்த தேவ நதி என்னை நிரப்பட்டோம். இந்த நதி வரும்போது அதை விசாரித்து அதை நீர் பாய்ச்சி அதை அவர் விளைய செய்கிறார், அது செழிப்பாக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்களை செழிப்பாக்குறதுக்கு ஒரு நதி இருக்குதுங்க. ஏதோ நீங்கள் கடன் வாங்குறதுனாலையோ, வட்டிக்கு வாங்குறதுனாலையோ, லோன் வாங்குறதுனாலையோ ஆகிட முடியாத செழிப்பு. கர்த்தர் தான் ஒரு மனுஷன் செழிப்பாக்குறவர். கர்த்தருடைய நதி உங்கள் மேலே ஊற்றப்படட்டும். யோபுல வாசிக்கும் போது மழையை ஏன் அவர் அனுப்புகிறார்? ஒன்று செழிப்பாக்கவும், ஒன்றை தண்டினையாகவும் கொடுக்குறார் என்று யோபு 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டுகிறது. மழையை கர்த்தர் தான் அனுப்புகிறார். அப்போ நதி தண்ணீர் அவருடைய பண்டக சாலையில் இருக்குது. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக்கணும், பண்டக சாலையை திறந்தாருன்னா அவர் அனுப்பும்போது செழிப்பாக மாறும். இன்றைக்கி எத்தனையோ வறட்சி, விளைச்சல் இல்லை, கர்த்தர் அதை மாற்றட்டும். ஏசியாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்கே சமாதான நதி என்று படிக்கிறோம். ஏசியாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம், வேகமாக படிங்க, 66:12 வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நதி சமாதான நதி. நீங்கள் எத்தனையோ பேர் சமாதானத்துக்காக தாங்க மலைக்கும் காடுகளுக்கும் டூர்களுக்கும் எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சமாதானம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தின் உள்ள சம்பூர்ணத்தினால் என்னை திருப்தியாக்கும், நம்முடைய தேவ நதியினால் என்னை திருப்தியாக்கும். தேவனுடைய நகரத்தை புதுப்பிக்கிறதான, சந்தோஷிப்பிக்கிறதான தேவ நதியினால் நம்மை நிரப்போமாக. இதுதாங்க சந்தோஷம், சமாதானம். அதனால சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று யோவானில் படிக்கிறோமே, அந்த சமாதானம் தான் இது. தேவ சமூகத்தில் ஆவியில் நிரம்ப 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 சமாதானம் உண்டாகும். ஆவியின் கனிகளில் ஒன்று சமாதானம். அபிஷேகம் வந்துட்டா கட்டுக்கடங்காத ஒரு சமாதானம் வந்துடும். அப்படி இருதயம் ஒரு மயான அமைதி உண்டாயிரும். எவ்வளோ பெரிய அலைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், இந்த அபிஷேகம் உங்களை நிறைக்கும் போது அப்படியே ஒரு அமைதி உண்டாகும். இன்னைக்கு வாழ்க்கையில் அமைதல் இல்லை, கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறது, போராட்டம் அதிகமாக இருக்குது. இதுக்கு ஜனங்க என்ன செய்கிறாங்க? தூக்க மாத்திரை போட்டுக்கலாமா, இல்லை மருத்துவமனைக்கு எங்கேயா போகலாமா, சைக்காட்ரி டாக்டரை பார்க்கலாமா, ஏதோ செய்கிறாங்க. ஆனால் அது எல்லாம் அந்த மனுஷனுக்கு சமாதானத்தை தருமான்னு சொன்னால் சமாதானம் இல்லை. யோவான் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், 27:14, 27ஆம் வசனம்.
26, 27 2 பாருங்க. பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த அபிஷேகம் தான் கர்த்தர் சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவருடைய சமாதானமாகிய பரிசுத்த ஆவியின் சமாதானத்தை அவர் வைத்து போகிறார். இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் இது அல்ல. அபிஷேகமாகிய தேற்றவாளனுடைய பரிசுத்த ஆவியின் சமாதான நதி நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு தாயை போல் அது தேற்றும். தாய் பாருங்க, தன் பிள்ளைங்களுக்கு என்ன வேதனைன்னு முகத்தை வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு நீ போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாரும் மறந்தாலும் பார்க்கலனாலும் தன் தாய் தன் பிள்ளைகளுடைய சுபாவத்தை இருதயத்தை புரிந்தவங்க. அது ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தோடு நீ வந்திருக்கிற. நம்முடைய தேவன் நமக்கு நல்ல தாய். அவருடைய நாமம் எல் ஷடாய். அப்படின்னா நல்ல தாயை போன்ற தேவன் என்று அர்த்தம், சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அர்த்தம். இந்த இரவு வேளை கர்த்தர் ஒரு சமாதானத்தின் நதி உங்கள் இருதயங்களை ஊற்ற விரும்புகிறார். பிரியமானவர், இதுவரையும் நீங்கள் அபிஷேக அனுபவம் பெறலனா ஆண்டவரே அந்த சமாதானத்தின் நதியை ஏன் இருதயத்தில் ஊற்றும். இந்த நதி வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் இடமாக பாயும்படி செய்கிறேன், அப்பொழுது நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள், இடுப்பிலை வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில வைத்து தாளாட்டப்படுவீர்கள். 3 காரியங்கள் இந்த சமாதான நதி ஒருவனுடைய வாழ்க்கையிலே வரும்போது நடைபெறுகிறது. முதலாவது, பாலை அவனுக்கு கொடுக்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது? அவனுக்கு இருக்கிறதான குடும்ப கவலை, தேவைகளை குறித்தான கவலை. பாலை நாம் இப்படி எடுத்துக்கொள்வோம், குறைவு, பசி, தாகம், தேவை, இப்படி எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு அநேக தேவை குறைவை நிமிஷம் தான் சமாதானம் கெட்டு போகுது. பணம் இல்லை, கடன், போராட்டம், வறுமை, சாபம், இது கிடைக்கல, அது கிடைக்கல. குறைவு வரும்போது, தேவை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் அற்று போகிறது. ஆனால் இந்த சமாதானத்தின் நதி முதலாவது தாயை போன்ற தேவன் அனுப்பும் போது அவைகளுக்கு கர்த்தர் பாலை கொடுக்கிறார். இது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சமாதானம். இரண்டாவது, ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது 66ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில், அவர்களை அவர் இடுப்பிலே சுமக்கிறார். ஏன் அவங்களை சுமக்கணும்? இன்னைக்கு நம்மளால எதையுமே சுமக்க முடியல, பாரம். ஏன் சமாதானம் கெட்டு போகுதுன்னா பாரம், குடும்ப பாரம், தேவைகளின் பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம் சுமக்க முடியல. அவங்களை யார் நடத்துவா? இதுக்கு மேலே எப்படி நடக்க போகுது? இந்த பாரம் வரும்போது இருதயத்தை இருக்குகிறது, சமாதானம் கெட்டு போகிறது. அதனால் சமாதானத்தின் நதி பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களை ஊற்றப்படும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். அவர் நம்மளை தூக்கிடுவார். இதுக்கப்புறம் நீங்கள் சுமந்ததெல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை தூக்கி சுமப்பார். அதுதான் அபிஷேகத்தின் நதி. அவர் உங்களை தூக்குகிறது நீங்கள் உணரலாம். இதை விளக்க நேரம் இல்லை, நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு காலின் முழங்காலிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இது எதை காண்பிக்கிறது? அலைச்சல், ஒரு சமாதானம் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களை கால்களின் மேலே தாளாட்டுகிறார். நீ உலகத்தில் பிள்ளைங்களை பாருங்கள், தாய் அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா காலில் வச்சு தாளாட்டுறாங்க. இப்போ தாளாட்டுறதுலாம் இல்லை, எல்லாமே மிஷின் தான். அதை போட்டு எதையாவது தொங்க விட்டு அமுத்தி விட்டுறான், அது பாட்டு இப்போ செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குது. ஆனால் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? முழங்காலில் வைத்து தாளாட்டுகிறார். இன்னைக்கு நமக்கு இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, எத்தனையோ காரியத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் தான் நம்ம மனசு அப்படியே அங்கலாய்க்குது. ஆனால் இந்த சமாதானத்தின் நதி வரும்போது நம்முடைய அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார், நம்முடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். எரேமியாவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு நதியை குறித்து நாம் படிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேகமாக வாசிங்க, முடிக்க போறோம். இங்கே ஒரு நதி சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு நான் அவர்களை கொண்டு போய் செம்மையான வழியில் அவர்களை கொண்டு போவேன். இடராத செம்மையான வழி. இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ இடரல் வருது. இப்படி நடக்கிறதா, அப்படி நடக்கிறதா, எதை எடுக்கிறது, எந்த டிசிஷனை முடிவு பண்ணுறது, எதை வச்சா வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம், எந்த வழியும் தெரியலை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, செம்மையான இடராத வழியில் நடத்துகிற ஒரு நதி. இந்த அபிஷேகம் வரும்போது ஆவியானவர் உங்களை நடத்துவார். அதான் வேதவசனம் சொல்லப்படும், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது இந்த தேற்றவாளனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது அவர் உங்களை கண்டிப்பார், சிற்சிப்பார், உணர்த்துவார், உங்களை வழி நடத்துவார். நீங்கள் எங்கே போகணும், எந்த கரையை சேரணும், எந்த காரியத்தை செய்யணுன்றதை இடராத ஒரு செம்மையான ஒரு வழி நடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும்.
இன்னைக்கு எத்தனையோ காரியத்தில் உங்களுக்கு வழிநடத்தல் இல்லாமல் இருக்குது. இதை எப்படி எடுக்கிறது, எப்படி செய்யறதுன்னு தெரியல. தேவ சமூகத்தில் இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இடராத ஒரு செம்மையான வழியில் நடத்துகிற அந்த அபிஷேகம் என் மேலே ஊற்றும். சில பாருங்க, பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, இந்த வேலையை நான் தொடங்கட்டுமா, அவங்க ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்வாராம் காதில், நீ செய்யி, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதா? நாம் என்ன வழி கண் தெரியுதோ அது செய்கிறோம். நமக்கு ரைட்டோ தப்போ முட்டி மோதன பிறகு தான் தெரியுது இது கரெக்டான டிசிஷன் இல்லைன்னு. ஆனால் வசனம் சொல்லப்பட்டு ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு செம்மையான இடராத ஒரு வழியிலே கர்த்தர் அவள் நடத்துகிறார். இந்த அபிஷேகம் வரும்போது உங்கள் கால்கள் இடராது, உங்கள் கால்கள் வழி தப்பி போகாது, சரியான பாதையில் அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சமயம் இல்லை, கடைசியாக சொல்லி முடிக்கிற எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இன்னொரு நதி குறித்து நாம் சொல்லப்பட்டிருக்குது. வாசி 47 12ஆம் வசனம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் மலரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்பிக்கும், அவைகள் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள் என்று அங்கே சொல்லப்பட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நதி பரலோகத்திலிருந்து பாய்கிற ஒரு நதியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலுக்கு கண்டதான ஒரு தீர்க்க தரிசனமான சொப்பனத்தை குறித்து நாம் படிக்க கேட்கிறோம். இதே வசனங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நதி பரலோகத்தின் நதி. இன்னைக்கு அநேகரை பரலோகத்தின் சந்தோஷிப்பிக்க நதி நிரப்பி விட்டால் இந்த அனுபவத்தை நீங்கள் பெறலாம். இந்த நதி வரும்போது புசிப்புக்கான சகலவித விருட்சங்கள் வரும், கர்த்தருக்கு பிரியமான கனிகள் வாழ்க்கை உங்களுக்குள்ள வந்துவிடும். அங்கே சொல்லப்பட்டது அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுடைய பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புதிய கனிகள் கொடுக்கும், அவை இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள். ஒரு நல்ல ஒரு மருந்தை போல கனி தருகிற வாழ்க்கை வரும். நீங்கள் அநேகர் கனி தர முடியல, ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரும். இந்த நதி பரலோகத்திலிருந்து பாய்கிற நதி. நதியின் இக்கரையிலும் மரங்கள் காணப்படுகிறது. நாம் நதியோர நடப்பட்ட மரமாக இருக்கணும். வசனத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். நாம் எங்கே நடப்பட்ட மரமாக இருக்கணும்னு கேட்டால் நதியோரத்தில் நடப்பட்ட மரமாக. சங்கீதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனி தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். 1ஆம் சங்கீதம் நினைக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்குது 5ஆம் வசனமா. அந்த வசனத்தில் அப்படி தான் சொல்லுது. 1ஆம் சங்கீதம் 5ஆ படிங்க 3ஆம் வசனம். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்கிற எல்லாமே வாய்க்கும். அபிஷேகம் வந்துட்டா நீங்கள் தொடுறதெல்லாம் அதான் சொல்கிறாங்களே, தகரம் தொட்டால் கூட பொண்ணாக மாறிடும். இப்போ நம்ம பொண்ணை தொட்டால் கூட தகரமாக தான் மாறுது. பொண்ணை கொண்டு போய் அடமானத்தான் வச்சுக்கிட்டு தவிர வாங்க முடியலை எதையுமே. அப்போ அபிஷேகம் வந்துருச்சுன்னா எல்லாமே மாறும், வாய்க்கும், சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி சக்ஸஸ்ன்ற வார்த்தைக்கு நமக்கு ரொம்ப தூரம் இருக்கிற போல தெரியுது. ஆனால் அபிஷேகம் வந்துட்டா எல்லாமே வாய்க்கும். வாய்க்காததெல்லாம் வாய்க்க பண்ணுவார், எல்லாமே நடக்கும், நடக்காது நடக்கும். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அபிஷேகம் வந்தால் இலைகள் உதிராது. அப்படி எப்படிங்க? ஏதாவது நீங்கள் உங்கள் நான் எத்தனையோ மரம் வச்சுருக்குறோம், இங்கே உள்ளே இருக்குது, நம்ம காம்பவுண்டுக்குள்ளே நிறைய மரம் இருக்குது. இது சொல்லப்பட்டிருக்கு, என்ன மரம் இல்லையா? இலையும் உதிராது, கனியும் கெடாது. இப்போ நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கி தரேன்னு வச்சுங்க, நீங்கள் வெளியே வச்சுட்டு வாங்க, அடுத்த வாரம் கொண்டு வரணும். எப்படி கொடுத்தோன்னா கொண்டு வர முடியுமா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். கனிகள் என்ன பண்ணாதான்? அதுக்கு நான் ஒரு அர்த்தம் உங்களுக்கு விளக்கற சொல்கிறேன். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா இலைகள் கெடாது, இலைகள் உதிராது. உங்கள் ஆசீர்வாதத்தை எந்த வல்லமே உரிக்க முடியாது. உங்களுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், எழுத்தின் பிரகாரமான உலகத்தின் பிரகாரமான செழிப்பு, எந்த வல்லமே திருட முடியாது. உங்கள் வேலை, உங்கள் பணம், உங்களுடைய அந்தஸ்து, எந்த வல்லமே இந்த இலைகளை உதிர செய்ய முடியாது. 2வது கனி, இது ஆவின் கனிகளை காண்பிக்கிறது. மாதந்தோறும் புதிய கனிகள் கொடுக்கும், அது கெட்டு போகாது. அன்பு கெடாது, சமாதானம் கெடாது, சந்தோஷம் கெடாது, இச்சையடக்கம் கெடாது, நற்குணம் கெடாது. எப்படி நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்த கனிகளை புதுப்பிக்கப்படுகிறீர்களோ அந்த கனி அப்படியே காணப்படும். சுபாவத்தில் மாற்றம் உண்டாகாது. உங்களுடைய சுபாவம் பரிசுத்த ஆவியில் அப்படியே காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் நிறைய பேர் காத்துக்கொள்ள முடியல. அன்பை காத்துக்கொள்ள முடியல, சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியல, சந்தோஷத்தை காத்துக்கொள்ள முடியல, இச்சை அடக்கத்தை காத்துக்கொள்ள முடியல, விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியல, நற்குணத்தை காத்துக்கொள்ள முடியல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆவியின் கனிகளை காத்துக்கொள்ள முடியாமல் தான் நிறைய பேர் அது இருக்குது. ஆனால் அபிஷேகத்தில் ஒரு பூரணத்தை பெறும்போது இந்த நதியின் ஓரத்தை நாம் நாட்டப்பட்ட மரமாய் காணப்பட்டால் கனி கெடுவதும் இல்லை, இலை உதிர்வதும் இல்லை, அது அவிழ்த்ததுமானவைகள் மருந்தாக மாறும்.
வியாதிகளை குணமாக்கும், பலகீனங்களை மீறுதலை நீக்கும். அதனால தான் இந்த மனுஷனை குறித்து நான் வாசிக்கிறோம், சீரியா நாட்டு படைத்தலைவன் குறித்து நான் வாசிக்கிறோம். அவன் நாகமான் என்னும் ஒரு குஷ்டரோகி, அவனை கொண்டு போய் குஷ்டரோகம் வியாதி எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, ஊரெல்லாம் பண்ணியாச்சு, ஒன்றும் செய்ய முடியல. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ போய் யோர்தான் நதியிலே ஸ்நானம் பண்ணு. அவன் 7 முறை மூழ்கி எழுந்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூழ்கி எழுதான். படிங்க அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 5:14 வசனம் படிங்க. வார்த்தையின்படியே 7 தரம் முழுகின பொழுது, ஏங்க இப்போ உங்கள் மாம்சம்லாம் இங்கே இருக்குது. 65 வயசில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் கூட கொஞ்ச நாளுக்கு தான் அது இருக்குமா, அப்புறம் வந்து திருப்பவும் சர்ஜரி பண்ணிக்கிட்டே வரணும். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் கூட இளமையாக இருக்க முடியாது. ஏன்னா தோல் வந்து சுருங்கிட்டே போகிறதுனால அப்படியே மாறிக்கிட்டே போகும். இப்போ வந்து மூக்கை எப்படி வெட்டுறான், காதை எப்படி வெட்டுறான், அது வந்து ஷேப் பண்ணால் அது வந்து இளமையாக காட்டிக்குவான். அது என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எங்கே போக போகுதுன்னு தெரியல. ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, நான் படிக்கும்போது இருந்துச்சு, போட்டாக்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன். அதை போட்டோம்னா முகத்தில் இருக்கிற சுருக்கெல்லாம் மாறிடும், எங்கெல்லாம் வந்து இழுக்குது அதெல்லாம் சரியாகணும்னு சொல்கிறான். அது உண்மையாக பொய்யான்னு கத்தருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியல. ஆனால் அது இளமையை கொண்டு வரதோ இல்லை. அபிஷேகம் ஒரு மனிதனை இளமையாக உதிராத கனி கெடாத ஒரு அபிஷேகம் அவங்கள வந்து அவனை எப்போ பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் இருப்பான், பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது வேத வசனத்தில். எப்படி இருந்தாலும் அப்படியே இருப்பாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவங்க அப்படியே இருப்பாங்க, வயசு ஆகாது. நம்முடைய பலன் ஒடுங்கி போகாது. வயதானாலும் முதிர் வயதானாலும் நம்முடைய பலன் வந்து ஒடுங்கி போகாது. வேதம் அப்படி தான் சொல்லியிருக்குது. முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியும். எப்படிங்க பசுமையும் புஷ்டியும் கனி தர முடியும்? முதிர் வயதில், வாலிபத்திலே முடியல, முட்டி நடக்க முடியலை, கை கால் வரல, எலும்பு தேய்மானம் எல்லாம் வந்து வாலிபத்திலே வருது. ஆனால் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா கனி தர்றாங்கன்னா முதிர் வயதில். நான் சொல்லுவேன், வயது வித்தியாசம் இல்லை. அபிஷேகம் வந்துருச்சுன்னா உங்களை வந்து உதிராமல் பாதுகாக்கும். உங்கள் இலைகள் உதிராது, கனிகள் கெடாது, அழுத்தத்துமான. ஏன்னா இந்த நதி பரலோகத்திலிருந்து பாய்கிற தண்ணீரிலிருந்து வருகிறது. இந்த இரவில் நாம் சிந்திப்பது, நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியின் ஜீவ நதி ஊற்று. இது வரும்போது சந்தோஷம் வரும், பேரின்பம் வரும், சமாதானம் உண்டாகும், தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும், நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக்கும், நம்முடைய வாழ்க்கையில் கனி உண்டாக்கும், தானிய விளைச்சல்கள் உண்டாக்கும். இப்படி நாம் எல்லாத்தையும் சிந்தித்துட்டு வரோம். நேரம் முடிஞ்சது, ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் எனக்குள்ளே அந்த ஜீவநதி, இது வரைக்கும் எனக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு அந்த ஜீவநதி என் வாழ்க்கையில் தாங்க, எனக்குள்ளே ஊற்றுறேன், என் இருதயத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. இது வரைக்கும் நான் அந்த அனுபவத்தை சரியாக கேட்டு பெற்றுக்கொள்ளலை, என் இருதயத்தை அந்த ஜீவநதியை ஊற்றும். கண்களை மூடி தேவ சமூகத்தில் கேட்கலாமா? அந்த ஜீவநதியை எனக்கு மேலே ஊற்றுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை ஊற்றப்படட்டும். விசுவாசிகள் ஆன ஒவ்வொருடைய இருதயங்களையும் இந்த ஜீவநதி ஊற்றப்படணும். இதுவரை அந்த அனுபவம் எனக்குள்ளே இல்லை ஆண்டவரை, கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் அந்த ஜீவநதியை ஊற்றுங்க ஆண்டவரே.